ஹே கைஸ் வெல்கம் டு ஏன் ஸ்டுடியோ. ஸோ இன்னைக்கான இந்த ஒரு அப்டேட் ஸ்டுடியோ நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்கக்கூடிய அப்டேட் எந்த படத்தை பற்றி அப்படின்னு பார்த்தீங்கன்னா தளபதி விஜய் அவர்கள் நடிச்சிருக்கிற ஜனநாயகன் படத்தை பற்றி. ஸோ ஜனநாயகன் படத்துடைய சென்சார் இஷ்யூ தான் போயிட்டு இருக்கு. ஸோ எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான். ஸோ இப்போ கரெக்டாக என்ன பண்ணிட்டு இருக்காங்க மூவி டீம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிபிஎஸ்சி அதாவதுனா சென்சார் சர்டிஃபிகேட் நிறுவனத்துக்கிட்ட பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்காங்க. ஸோ என்ன பண்ணலாம் அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு ஸோ அவங்களும் பார்த்தீங்கன்னா பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்கதா சொல்லப்படுது. ஸோ இதுக்கிடையில பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லேட் ஆகும் அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. ஸோ பேச்சுவார்த்தை முடிஞ்சதுக்கு அப்புறமா யூபிஐ சர்டிஃபிகேட் தான் கொடுக்க போறாங்க. ஸோ கொடுத்துட்டாங்க அப்படின்னா படத்தை இந்த பிப்ரவரி மந்த்ல ரிலீஸ் பண்றது, இந்த பிப்ரவரி எண்டுக்குள்ள ரிலீஸ் பண்றதுக்கு மூவி டீம் பிளான் பண்ணி இருக்காங்க. சோ கண்டிப்பா வந்துரும், ஒரு குட் நியூஸ் வந்துரும் அப்படின்னு நம்ம சொல்லப்படுது. சோ இதுக்கு இடையில ரூமரா 20 நிமிஷத்தை கட் பண்ணிட்டாங்க, படத்துல இருந்து தூக்கிட்டாங்க அப்படின்ற மாதிரி எல்லாம் சுத்திட்டு இருக்கு. சோ அதெல்லாம் ரூமர் தான். சோ மொத்தத்துக்கு படத்தோட பேச்சுவார்த்தை போயிட்டு இருக்கு. அதுவும் சென்சார் நிறுவனத்துக்கிட்ட. சோ சென்சார் நிறுவனம் கரெக்டா இப்ப கொடுக்கல அப்படின்னா, அதாவது சர்டிஃபிகேட் கொடுக்கல அப்படின்னா மறுபடியும் கோர்ட்டுக்கு போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு மூவி டீம். சோ இப்படிதான் பிளான் பண்ணிருக்காங்க. சோ என்ன மாதிரி சென்சார் நிறுவனம் கொடுக்குறாங்க அப்படின்றது தெரியல. சோ நம்மளோட வேண்டுகோள் என்ன அப்படின்னா இந்த ஒரு சீனி கட் பண்ணாம நீட்டான யூபிஐ கொடுத்தா நல்லா இருக்கும். எந்த ஒரு பிரச்சனையும் மனசுல வச்சுக்காம கொடுத்தாங்க அப்படின்னா ரொம்ப சந்தோஷமா இருக்கும். சோ அந்த வகையில என்ன பண்றாங்கன்றதை வெயிட் பண்ணி பார்க்கலாம். சோ இப்போ வரைக்கும் வந்துட்டு இருக்க அப்டேட் என்னன்னு பாத்தீங்கன்னா கூடிய சீக்கிரமா ரிலீஸ் ஆயிடும். பிப்ரவரி மந்த் எண்டுக்குள்ள ரிலீஸ் ஆகும் அப்படின்னு சொல்லப்படுது. சோ இன்னும் ஒரு சில பேர் மார்ச்ல ரிலீஸ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. சோ மார்ச்ல தான் பாத்தீங்கன்னா கேவின் ப்ரொடக்ஷனை தயாரிக்கிற டாக்ஸிக் யாஸ் அவரோட டாக்ஸிக் படம் வருது. சோ அதனால ஒரு ப்ரொடக்ஷன் ஹவுஸ் ரெண்டு படத்தையும் ஒரே நேரத்தில் தான் இறக்க மாட்டாங்க. சோ அந்த வகையில ஜனநாயகன் தள்ளி போட்டு தீபாவளிக்கு தான் ரிலீஸ் பண்ணுவாங்க. சோ பிப்ரவரியில் ரிலீஸ் பண்ணதான். சோ அப்படி இல்லை அப்படின்னா தீபாவளி தான் வரும். சோ இந்த ஒரு எலெக்ஷன் முடிஞ்சுதான் வரும். சோ அந்த வகையில வெயிட் பண்ணி தான் நம்ம பார்க்கணும். சோ இப்போதைக்கு ஒரு குட் நியூஸா தான் வரும் அப்படின்னு சொல்லப்படுது. சோ நல்ல ஒரு குட் நியூஸா வரட்டும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளும் வெயிட் பண்ணலாம். சோ வெயிட் பண்ணி பார்ப்போம் என்ன மாதிரியான ஒரு நியூஸ் வருது அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் அடுத்த நம்ம தனுஷ் அவர்கள் எடுத்துட்டு அப்படின்னா D55 இந்த படத்தோட பூஜை இப்போ முடிஞ்சிருக்கு. ஸோ ஏற்கனவே ஒரு பூஜை போட்டாங்க, இப்போ மறுபடியும் ஒரு பூஜை போட்டிருக்காங்க. ஸோ எதனால ரெண்டு பூஜை அப்படின்றது தெரியல. ஸோ இந்த வகையில் இப்போ பூஜை நடந்திருக்கு. ஸோ பூஜையோட போட்டோஸ்லாம் வெளியில வந்திருக்கு. ஸோ இந்த ஒரு படத்தில் மம்புட்டி அவர்கள் நடிக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு அஃபிஷியலாக கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. ஸோ நம்ம ஆல்ரெடி நியூஸ்ல பார்த்தோம் மம்புட்டி அவர்கள் நடிக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. பட் ரூமரா இருக்கும் அப்படின்னு நினைச்சேன். பட் ஆனால் பார்த்தீங்கன்னா உண்மையாலுமே மம்புட்டி அவர்கள் நடிக்கிறாரு. ஸோ வேற லெவல் தான். ஸோ சூப்பராக இருக்க போகுது. ஸோ ஒரு மிகப்பெரிய ஆக்டர். அவர் எந்த அளவுக்கு நம்ம ராஜ்குமார் பெரியசாமி அவர்கள் யூஸ் பண்றாரு அப்படின்றது தெரியல. ஸோ சூப்பரா யூஸ் பண்ணாரு அப்படின்னா வேற லெவல்ல இருக்கும். சோ அந்த வகையில அது எப்படி இருக்குன்னு பாப்போம். சோ இப்போ வரைக்கும் பாத்தீங்கன்னா ஹீரோயினா ஸ்ரீலீலா அண்ட் சாய் பல்லவி, அதுக்கப்புறமா மியூசிக் டைரக்டரா நம்ம சாயா பேன்கர், அண்ட் அடுத்ததா வில்லனா, அதாவது வில்லனா கிடையாது, இன்னொரு ரோல்ல ஒரு முக்கியமான ரோல் மம்புட்டி அவர்கள் நடிக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிருக்காங்க. சோ சூப்பரா இருக்க போது. சோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். பூஜை ஸ்டைல்ஸ்லாம் ஒன்னு சூப்பரான இறக்கிருக்காங்க. சோ இதெல்லாம் சோசியல் மீடியால செம்ம ட்ரெண்டிங்கா போயிட்டு இருக்கு. சோ இந்த படத்தோட ஷூட்டிங்ன்றது கூடிய சீக்கிரமா ஸ்டார்ட் பண்ண போறாங்க. நெக்ஸ்ட் வீக் கூட ஸ்டார்ட் பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னா சூப்பரா இருக்கும். சோ படத்தை அடுத்த வருஷம் 2027 ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல ரிலீஸ் பண்ற மாதிரி தான் பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. சோ என்ன மாதிரி பிளான் பண்ணி இந்த ஒரு படத்தை ரிலீஸ் பண்றாங்க அப்படின்றத வெயிட் பண்ணி பார்க்கலாம். அண்ட் அடுத்து நம்ம ஏகே அவர்களை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அவருடைய 64வது படத்தோட அப்டேட் தான். சோ இந்த படத்தோட ஷூட்டிங்ன்றது பிப்ரவரி மந்த்ல ஸ்டார்ட் ஆகும். ப்ரீ ப்ரொடக்ஷன் ஒர்க் போயிட்டு இருக்கு, ஸ்டார்ட் ஆயிடும் அப்படின்னு சொல்லிட்டு ஆதிக் ரவிச்சந்திரன் அவர்கள் எப்பயோ சொன்னாரு. சோ இன்னும் ஷூட்டிங் ஸ்டார்ட் பண்ணல. சோ நெக்ஸ்ட் வீக் இல்லனா நெக்ஸ்ட் வீக் கண்டிப்பா ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க அப்படின்னு சொல்லப்படுது. சோ கூடிய சீக்கிரமா ஸ்டார்ட் பண்ணி இந்த ஒரு படத்தையும் பாத்தீங்கன்னா தீபாவளி இல்ல அப்படின்னா அடுத்த வருஷம் பொங்கல் கொண்டு வர மாதிரி பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. சோ எப்படி வருதுன்னு பார்ப்போம். சோ ஆதிக் ரவிச்சந்திரன் அவர்கள் இந்த ஒரு படம் எல்லாருக்கும் பிடிக்கிற மாதிரி எடுக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. சோ அந்த வகையில வெயிட் பண்ணி பார்ப்போம். இன்னும் ஷூட்டிங் எல்லாம் ஸ்டார்ட் பண்ணல. சோ ஸ்டார்ட் பண்ணது அப்டேட் வந்துரும். ஆல்ரெடி ப்ரோமோ இருக்குன்னாங்க, போஸ்டர் வரும்னு சொன்னாங்க, என்னென்னமோ சொன்னாங்க. பட் எந்த ஒரு அப்டேட்டுமே இல்லாம சைலண்டா மூவ் ஆயிட்டு இருக்கு. பொறுத்து வந்து பார்ப்போம் அப்டேட்லாம் எப்போ வருது அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் இதுக்கப்புறமா நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஜெயிலர் 2 படத்தில் நடிச்சிட்டு இருக்காரு. ஸோ படத்தோட ஷூட்டிங் இந்த பிப்ரவரி மந்த் எண்டுக்குள்ள முடிஞ்சிடும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஆல்ரெடி சொல்லியாச்சு. ஸோ அதே தான் இப்பயும் சொல்றோம். ஸோ பிப்ரவரி எண்டுக்குள்ள படத்தோட மொத்த ஷூட்டிங் முடிஞ்சிடும். ஸோ இதுக்கப்புறமா தலைவர் அவர்கள் நடிக்கிற படம் தான் தலைவர் 173. இந்த படத்தோட டைரக்டர் லேட்டஸ்டா ஒரு அவார்ட் ஃபங்க்ஷன்ல இந்த ஒரு படத்தை பத்தி பேசியிருக்காரு. ஸோ என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த தலைவர் 173 படம் பாத்தீங்கன்னா எல்லா ஃபேன்ஸுக்குமே பிடிக்கும், எல்லாருக்குமே பிடிக்கும், மக்கள் எல்லாருக்குமே பிடிக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ எல்லா டேரக்டரும் தான் சொல்லுவாங்க. ஸோ அதான் இவரு சொல்லியிருக்காரு. பட் டிஃபரெண்டான நம்ம ரஜினிகாந்த் அவர்களை பாப்பீங்க, ரஜினிகாந்த் அவர்களை டிஃபரெண்டா காட்டுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இந்த ஒரு படத்துல லவ் இருக்கும் அண்ட் யங் ரஜினிகாந்தாவும் இருப்பாரு. இந்த மாதிரி நிறைய விஷயங்களை சொல்லிட்டு போயிருக்காரு. ஸோ சிபி சக்கரவர்த்தி அவர்கள் எப்படி எடுக்கிறாரு அப்படின்றத வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஸோ நல்லா எடுப்பாருன்ற ஒரு நம்பிக்கை இருக்கு. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் அதை. அண்ட் அடுத்தது நம்ம ஷாருக் கான் அவர்கள் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இவர் இப்போ கிங் அப்படின்ற ஒரு படத்தை நடிச்சிட்டு இருந்தாரு. ஸோ இந்த படத்தோட அஃபிஷியல் கிளிம்ஸோ டீசரோ வந்துச்சு. ஸோ இப்போ இந்த படத்தோட அஃபிஷியல் ரிலீஸ் டேட் அப்டேட் வந்திருக்கு. ஸோ இந்த வகையில் பார்த்தோம் அப்படின்னா இந்த வருஷம் டிசம்பர் 24 ரிலீஸ் ஆகும் அப்படின்ற மாதிரி அஃபிஷியலா ஒரு போஸ்ட் கன்ஃபார்ம் பண்ணிருக்காங்க. ஸோ வேற லெவல் தான். அண்ட் அடுத்தது நம்ம மகேஷ் பாபு அவர்கள் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா வாரணாசி அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு படத்தை நடிச்சிட்டு இருக்காரு. ஸோ இந்த படத்தோட டேரக்டரான ராஜமௌலி அவர்கள் இப்போ ரீசெண்டா ஒரு இன்டர்வியூ கொடுத்திருக்காரு. ஸோ அந்த ஒரு இன்டர்வியூல இந்த படத்தை பத்தி நிறைய விஷயங்களை ஷேர் பண்ணிருக்காரு. ஸோ அந்த வகையில் கதையை பத்தி என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த படம் ஒரு டைம் டிராவல் படம் மாதிரி தான் இருக்கும். அதாவது பார்த்தீங்கன்னா காலம் கடந்து போய் நிறைய விஷயங்களை செய்யற மாதிரி, நிறைய விஷயங்களை கண்டுபிடிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ வில்லனா பிருத்திவிராஜ் இருப்பாரு அப்படின்ற மாதிரி அதெல்லாம் சொல்லியிருக்காரு. ஸோ ஆல்ரெடி தெரிஞ்சதான். ஸோ அதே தான் சொல்லியிருக்காரு. ஆனால் கன்ஃபார்ம் பண்ணி சொல்லியிருக்காரு இந்த படம் ஒரு டைம் டிராவல் படம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த வகையில் ஒரு ஹாப்பினஸ் தான். அண்ட் அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா இந்த ஒரு படம் சிங்கிள் பாட்டா வருமா இல்லை டபுள் பாட்டா வருமா அப்படின்னு கேட்டதுக்கு இல்ல சிங்கிள் பாட்டு தான் அப்படின்னு மாதிரி சொல்லியிருக்காரு. ஸோ சிங்கிள் பாட்டிலே ரொம்ப லென்த்தா இருக்கும் அப்படின்ற மாதிரி என்ன சொல்லியிருக்காரு. அண்ட் அடுத்த நம்ம கார்த்தி அவர்கள் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இப்போ மார்ஷல் படத்துல நடிச்சிட்டு இருக்காரு. ஸோ படத்தோட ஷூட்டிங்ன்றது விறுவிறுப்பாக போயிட்டு இருக்கு. ஸோ இது முடிஞ்சதுக்கு அப்புறமா சர்தார் 2ல ஒரு சின்ன கேமியோ அண்ட் சின்ன ஷூட்டிங் இருக்கிறதா சொல்லப்படுது. ஸோ அது முடிஞ்சிருச்சு அப்படின்னா சர்தார் 2 இந்த வருஷமே ரிலீஸ் ஆகிடும். ஸோ சம்மருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஸோ அந்த வகையில் சம்மருக்கு ரிலீஸ் ஆகுதா அப்படின்றத வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதெல்லாம்
இதெல்லாம் தான் இன்னைக்கான சினிமா அப்டேட்ஸ். இந்த ஒரு அப்டேட்ஸ் பத்திலாம் உங்களோட ஒப்பீனியன் தாட்ஸை கமெண்ட்ல சொல்லுங்க. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு இந்த மாதிரி தமிழ் சினிமா இருக்கிற எல்லா அப்டேட்ஸையும் ஒரே வீடியோவில் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணணும். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங். அடுத்த வீடியோ பார்க்கலாம். தேங்க்யூ.